திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலில் ஆடைகளை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில சரக்கு வாகனம் கவிழ்ந்து பெரும் சாலை விபத்தானது இன்று அதிகாலை ஏற்பட்டிருக்கிறது. அரக்கோணத்திலிருந்து ஆடை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை நெருங்கும் பொழுது நிலை தடுமாறி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய முக்கியமான சாலை. பிற மாவட்டங்களிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்து சரக்கு வாகனம் சென்னையை வந்தடைவதற்கு இந்த சாலையை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். அதன் அடிப்படையில இன்று அதிகாலை இந்த சாலையில அரக்கோணத்திலிருந்து ஆடை ஏற்றி வந்த வாகனமானது அதிவேகத்தின் காரணமாக நிலை தடுமாறி சாலையில கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல ஓட்டுநருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரியப்பட்டிருக்கிறது. அதிகாலையில நடந்ததன் காரணமாக சாலையில அதிக வாகனங்கள் இல்லாத பட்சத்துல இந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்களுக்கோ இல்ல சாலையில கடந்து செல்பவர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. மேற்கொண்டு இந்த சாலை விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பெரும்பாலான இந்த சாலையில அதிகப்படியான சரக்கு வாகனங்கள் தினந்தோறும் பயணிப்பதன் காரணமாக இது போன்ற விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுவதா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு அளித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த சாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை விபத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. வாகனத்திற்கு சேதமடைந்திருக்கிறது. மேற்கொண்டு அந்த சரக்கு வாகனம் மீட்டு வந்ததன் காரணமாக அந்த சரக்குகள் எல்லாம் சாலையில் கவிழ்ந்து அந்த ஆடைகள்லாம் சாலைகளில் கவிழ்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நெரிசல் காரணமாக போக்குவரத்து செல்லக்கூடிய பொதுமக்கள் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் தற்பொழுது உடனுக்குடன் அப்புறப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆன வாகனத்தையும் அப்புறப்படுத்தும் பணியில போக்குவரத்து போலீசார் தீவிரமான முறையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.